ராம் நாராயண ராம். தினசரி பூமியின் நிலைமைகள் மிகுந்து செல்லுகின்றன. மக்களுக்கு என்ன சரி என்ன தவறு என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. சங்கரரின் கூறுவதுபடி மனிதனின் தர்மம் அவன் மனதில் இதயத்தில் இருக்கிறது. மனிதன் அதை பின்பற்ற வேண்டும். ஆனால் இரவில் மனிதன் தியானம் செய்ய வேண்டும். மனிதன் உணவு சாப்பிட்டு தூங்க செல்லும்போது அவன் தன் படுக்கையில் உட்கார்ந்து தியானம் செய்ய வேண்டும். இது ஒரு வகையான பூஜைதான். கோயில், மசூதி ஆகிய இடங்களில் பூஜை மற்றும் நமாஸ் படிப்பதற்கு அவசியமில்லை. மசூதியில் நமாஸ் படிப்பவர்கள் குர்ஆனில் நமாஸ் படிக்க வேண்டும். ஆஜான் படிக்கக்கூடாது. பக்கமாக கப்ரஸ்தான் இருக்கக்கூடாது. ஆனால் இருந்தும் அது இருக்கிறது. மக்கள் அதை பின்பற்றுகிறார்கள். இந்து தர்மத்தில் கோயில்களை கட்டுவதற்கும் பூஜை நடத்துவதற்கும் அவசியமில்லை. ஆனால் மக்கள் அதையும் செய்கின்றனர். மக்களுக்கு பூஜை செய்யும் இடம் தியானம் செய்ய வேண்டும். நீங்கள் உங்களே அல்லாஹின் அடிமைகள். நீங்கள் உங்கள் வாக்கு கடவுளாக இருக்கிறீர்கள். நீங்கள் உங்களை நினைத்து நீங்கள் என்ன, எங்கு வந்தீர்கள், எங்கு செல்லப் போகிறீர்கள், இறந்த பின்பு நீங்கள் என்ன எடுத்து செல்லப் போகிறீர்கள் என்பதை கேட்டுக்கொள்ளுங்கள். சில தர்மங்கள் இறந்த பின் எதுவும் இல்லை என்று கூறுகின்றன. அப்படியெனில் எங்கு வந்தது? நீங்கள் இருந்தால் அது வந்தது. ஆனால் நீங்கள் எங்கு இருந்தீர்கள்? நீங்கள் தியானம் செய்யுங்கள். அது உங்களை ஒளிவிடும், ஞானியை ஆக்குகிறது, ஆற்றலை தரும். உங்களுக்கு உணவு சாப்பிட வேண்டும் என்று கூட தேவையில்லை. உங்களுக்கு பசிக்கவும் இல்லை. 8-10 மணி நேரம் உறங்க தேவையில்லை. நீங்கள் 1 மணி நேரம் மட்டுமே தூங்கலாம். மாணவர்கள் 1 மணி நேரம் தியானம் செய்த பிறகு 1 மணி நேரம் படிப்பதன் மூலம் அது 100 ஆண்டுகள் படிப்பதற்கு சமமாக இருக்கும். அது படிப்பை அவர் எப்போதும் மறக்க முடியாது. பூமியில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்கின்றன. எனவே விண்ணில் எவ்வளவு பெரிய புத்தகம் இருக்கின்றது? விண்ணின் அளவு எவ்வளவு பெரியது? விண்ணின் நீளம் எவ்வளவு? விண்ணின் அனைத்தும் ஒரு கோரா புத்தகம் போன்றது. அனைத்து நட்சத்திரங்களும் ஒரு புத்தகம் போன்றவை. நீங்கள் நினைக்கலாம், எவ்வளவு பெரிய புத்தகம் அது? அதை தொடர்ந்து பாருங்கள் மற்றும் நினைவில் வைக்கவும். சூரியன் சேவை செய்கிறது. சூரியன் எல்லா கால்களிலும் அடியில் இருக்கிறது. நீர் கால்களிலும் அடியில் இருக்கின்றது. பூமி கால்களிலும் அடியில் இருக்கின்றது. ஆனால் மக்கள் கீழாக இருக்க விரும்புவதில்லை. சரிந்து கொடுக்க விரும்பவில்லை. இந்த சூரியன் ஒளி நமது கால்களில் அடியிலும் இருக்கிறது, மேலும் இருக்கிறது. காற்று மேலிலும் இருக்கின்றது. விண்ணும் மேலிலும் மற்றும் கீழிலும் இருக்கின்றது. நீரும் மேலிலும் மற்றும் கீழிலும் இருக்கின்றது. பூமியும் நமது கால்களில் அடியிலும் இருக்கின்றது. அனைவரையும் கௌரவிக்க வேண்டும். யாராவது நீதிபதி ஆகிறாரோ, பிரதமராக ஆகிறாரோ, ராஷ்டிரபதியாக ஆகிறாரோ, எவரும் தள்ளாமல் இருக்க விரும்புகிறார்கள். வாழும் கிழளம் வரை வளர்ந்து வரும் கிழளம் அது வளைந்து அதன் பழம் சாப்பிடுவதற்கான வழியை கொடுக்கின்றது. பூச்சிகளை விரட்டும் போது, துளசி இலை கிழிக்கும் போது அதுக்கும் வலி ஏற்படுகிறது. கிழிக்க விரும்பினால் கைகள் சேர்த்து வேண்டுங்கள். பூமியில் பல பேர் காளைகள் மற்றும் திருடர்கள் ஆனார்கள். எல்லோருமே திருடர்கள். அரசியல் மக்கள், அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள் எல்லாம் திருடர்கள். திருடர்களை காப்பாற்றுவதற்காகவே அரசமைப்பை உருவாக்கினர். திருடர்கள் உருவாக்குவதற்காகவே அரசமைப்பை உருவாக்கினர். எங்களை பிறந்த உரிமையை யார் பறித்தது? இதற்கு பதிலளிப்பவர் யார்? சில நாட்களுக்கு முன்பு கூறப்பட்டது, சீனா, ரஷ்யா மற்றும் இந்தியா சேர்ந்து ஒரு ஆசிய கூட்டமைப்பு உருவாக்கும் என்று கூறப்பட்டது. ஆசியா கூட்டமைப்பு உருவாகும் என்று கூறப்பட்டது. பிற நாடுகளும் அதில் சேரும். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் 5 முறை பிரிக்கப்பட்டது. அதை யார் பிரித்தார்கள்? இந்து மற்றும் முஸ்லிம்களில் எங்கே ஒரு குருதி, ஒரு ஜீன், ஒரு ஆன்மா? அதை யார் பிரித்தார்கள்? நெரு மற்றும் மகாத்மா காந்தி. இந்த 2 காரணங்களால் பூமியின் அழிவு. நெரு குடும்பம் வெளியில் இருந்து வந்தது. நாதுராம் கோட்சே காந்தியை கொன்றார். அவருக்கு தூக்கில் தண்டனை வழங்கப்பட்டது. தூக்கில் கொடுக்கப்படவில்லை என்றால் நெரு குடும்பத்தை அழிக்க நேர்ந்திருக்கும். ஒவ்வொரு மனிதனும் பிறந்திலிருந்து பூமியின் அனைத்து பொருள்களில் உரிமை பெறுகிறான். நாம் அனைவரும் அமெரிக்காவின் கொள்கையில் குழப்பமாக இருக்கின்றோம். அனைவரும் ஒன்று சேர்ந்து அமைப்பை மாற்ற வேண்டும். 3 பெரிய மதங்கள் உள்ளன. ஆனால் அவர்களுக்கு தனி புத்தகங்கள் உருவாக்கப்படவில்லை. அனைவருக்கும் ஒரே ஒன்று, பூமி ஒரே ஒன்று, மரங்கள் மற்றும் தாவரங்கள் ஒரே ஒன்று. ஒரு மனிதன் நோயுடன் தவிர்க்கின்று அவரது இரத்தத்திற்கு தேவைப்பட்டால்
அது மதம் கேட்டு இரத்தத்தை எடுத்துக்கொள்கிறார்களா? இல்லை. எனவே நான் அனைவரையும் ஒன்றுபடுத்த விரும்புகிறேன். நீங்கள் அனைவரும் ராம் நாராயண ராமுடன் இணைந்து உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியானவாக செய்யுங்கள்.